இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா PHP ஸ்ட்ரிங்ஸை பற்றி பார்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸோ சிங்கிள் கோட்ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சிங்கிள் கோட்ஸும் டபுள் கோட்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. டபுள் கோட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம PHP கோடோட ஸ்பெஷல் கேரக்டர் ஆக்ஷன்ஸை அது பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் சிங்கிள் கோட்ஸ் போட்டிங்கன்னா அதோட ரா டெக்ஸ்ட்டாக அதை எடுத்துக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிள் போட்டிங்கனாலும் அது ரா டெக்ஸ்ட்டாக அது எடுத்துக்கும். ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம் நேம்னு. அதுக்கு வந்து ஒரு நேமை நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். என்னோடய நேமை வந்து நான் அதுக்கு அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸு. இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்காக நான் echo யூஸ் பண்ணுறேன். இதுக்கும் நம்ம வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி greetings போட்டு அதுக்கு என்னோடய நேமை நான் வர்ற மாதிரி பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நம்ம நேம்னு இருக்கக்கூடிய இந்த வேரியபிள் நேமை நம்ம கொடுத்து சேவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா greetings வேணும் அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் டபுள் கோட்ஸ். இப்போது நம்ம வந்து அதே மாதிரி echo தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இந்த தடவை சிங்கிள் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நான் greetingsன்னு நான் கொடுக்குறேன் டெக்ஸ்ட்டு. இந்த தடவையும் நான் வந்து நேமுங்கிற அதை வேரியபிள் நேம் அப்படி நான் கொடுக்குறேன். இதோட ஸ்டேட்மெண்ட்டே நான் முடிக்கிறேன். மேலே உள்ள ஸ்டேட்மெண்ட்டே நான் எண்ட் பண்ணி வச்சுக்கிறேன் செமிகோலன் போட்டு. ஓகே, நம்மளோட அவுட்புட் வந்து ரெண்டாவது லைனில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம வந்து லைன் பிரேக் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா HTML எலிமெண்ட். இப்போ நம்ம இதை ப்ரீவியூ பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது லைனில் வருது. ஆனால் நம்மளுடைய வேரியபிள் நேம் வந்து அப்படியே வந்துருச்சு. இதில் வந்து நம்மளுடைய அவுட்புட் தான் இதனோட நேமாக இதில் வந்திருக்குமே தவிர அதோட வேரியபிள் நேமே நேம்னு அப்படின்னு வந்துருச்சு. பிகாஸ் சிங்கிள் கோட்ஸ் வந்து இந்த டாலர் சிம்பிள் ஆக்ஷன், அதாவது வேரியபிள் கிரியேட் பண்ணக்கூடிய ஆக்ஷனை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த டேரெக்டாக அதை ராக் டெக்ஸ்ட்டாக விட்டு நமக்கு இங்கே கொடுத்துருச்சு. ஆனால் நீங்கள் கேட்கலாம், அப்போ ஏன் இந்த எலிமெண்ட்டை மட்டும் அது ஒன்றும் பண்ணாமல் அப்படியே நெக்ஸ்ட் லைனுக்கு வர்ற மாதிரி பண்ணிடுச்சு, இது மட்டும் ஏன் இக்னோர் பண்ணிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது HTML எலிமெண்ட்டு. ஸோ இதை மட்டும் இக்னோர் பண்ணிடுச்சு. ஆனால் இதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய ஆக்ஷன்ஸை மட்டும் அது வந்து அவாய்ட் பண்ணிடுது. உதாரணத்துக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேரியபிள், இந்த நேமை வந்து நம்ம சிங்கிள் கோட்ஸில் தான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சிங்கிள் கோட்ஸோ இந்த இடத்துலையே நம்ம எண்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த greetings வரைக்கும் நம்ம எண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு டாட் போட்டு இன்னொரு ஸ்பேஸ் போட்டு அந்த இடத்துல நம்மளோட வேரியபிள் நேமை கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும். நம்மளுடைய ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு பக்கமாக தனியாகவும் இந்த வேரியபிளை தனியாகவும் பிரித்து இந்த டாட்டு மூலமாக அதை நம்ம இணைச்சிருக்கோம் ஒரு டாட்டு. அதோட மீனிங் தான் இந்த டாட். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இது மாதிரி ரெண்டு டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் டேரெக்டாக அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த டாட் மூலமாக. ஆனால் நம்ம இப்போ வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த வேரியபிளும் சிமிலர் ரிசல்ட்டை தான் நமக்கு கொடுக்கும். இப்போ போய் ப்ரீவியூ பண்ணி பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா greetings வேணும் வந்துருச்சு. இதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு புது புது டெக்ஸ்ட் இது கூட சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பேஸ் போட்டு ஒரு டாட் போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இந்த டெக்ஸ்ட்டோ இல்லை இன்னொரு வேரியபிளோ கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போய் அவுட்புட் பார்த்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா greetings வேணும் அப்புறமா ஹலோ அப்படிங்கிற போர்டோ சேர்த்தே வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் போட்டேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ஸ்பேஸ் வந்துடும்.